வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற வீடியோ சீரியஸில் இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிக் டாக் டோ அல்லது எக்ஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டுக்கான பிளானிங் அண்ட் டீகம்போசிஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோவும் ப்ராஜெக்ட் கைட்லைன்ஸ், எப்படி ஒரு ப்ராஜெக்ட் செய்யணுங்கிற இன்ட்ரோடக்ஷனும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டில் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதனுடைய ரூல்ஸையும் கைட்லைன்ஸையும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு 22 கொஸ்டின் கொடுத்துருந்தோம். ரைட். இந்த 2 வீடியோவும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்டாக் டோ கேமை புரிஞ்சுக்கிட்டு டிக்டாக் டோ கேமை பொறுத்த வரைக்கும் அந்த 22 கொஸ்டினுக்கும் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு தென் நீங்கள் அதை டீகம்போஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்களே அதை சின்ன சின்ன ப்ராப்ளமாக உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறது. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்டாக் டோவை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேமுக்கான ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த 22 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிற அசம்ஷனில் தான் நான் இதுக்குள்ளே போக போகிறேன். ரைட். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக் டாக் டோ கேமுக்கான ப்ராஜெக்ட் டீகம்போசிஷன். ரைட். ஸோ கேமுக்கான லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி விளையாடணும், அந்த கேமுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்குறாங்க. ரைட். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி அதை புரிஞ்சுக்கிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், இதை ஒரு கன்சோல் அப்ளிகேஷனாக டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ நம்ம இதை ஒரு கன்சோல் அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணுறோம், GUI இல்லாமல். ஓகே. ஹவு மெனி ரவுண்ட்ஸ் இன் அ கேம்? அதே மாதிரி எனக்கு டிக்டாக் டோவை பற்றி நல்லா தெரியும். இது பார்த்தோன்னா ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குது. ஆரம்பிக்கும் போதே யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் இன்னொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுத்தே ஆகணும், அவர் ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ அதனால் பெஸ்ட் ஆஃப் 3 அல்லது பெஸ்ட் ஆஃப் 5 அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இதை யூசர்கிட்டருந்தே கூட வாங்கிக்கலாம். 3 ரவுண்டு விளையாடணுமா 5 ரவுண்டு விளையாடணுமா அப்படிங்கிறத நான் யூசர்கிட்டருந்து வாங்கிக்கிறேன். ரைட். ஸோ அப்போ முதல்ல இதை தனியாக முடிவு பண்ணிடுறோம், எத்தனை ரவுண்டு இருக்க போகுது ஒரு கேமில் அப்படிங்கிறத. ரைட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ இது 3ஓ 5ஓ அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரியான நான் ஒரு லூப்பிங் மெக்கானிசத்தை ரெடி பண்ணிடணும். இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லூப்பாக இருக்க போகுது நம்ம கேமில். ரைட். அடுத்தது டிசைட் இஃப் இட் இஸ் அ 1D அரே ஆஃப் 9 elements ஆர் 3x3 2D அரே எதுங்கிறது இங்கே முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போ நான் அதை ஒரு அரேவாக தான் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சாகணும். பட் 1 டைமென்ஷனலாகவும் ஸ்டோர் பண்ணலாம், 2 டைமென்ஷனலாகவும் ஸ்டோர் பண்ணலாம். இல்லையே சார், அது ஒரு 3x3 தானே, இப்படி தானே இருக்கும், அப்போனா அதை 2D அரேவாக வச்சா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. சொல்லப்போனால் 1D அரேவாக வச்சிங்கன்னா கேமுக்கான வின்னிங் லூசிங் லாஜிக் எழுதுறது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். ஏன்னா நம்ம 2D அரேன்னு சொன்னால் கூட உள்ளே அது 1Dயாக தான் ஸ்டோர் பண்ண போகுதுன்னு நம்ம அரேஸ் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. ரைட். ரோ மேஜர் காலம் மேஜர் மேப்பிங்லாம் பேசியிருப்போம். ரைட். அதே மாதிரி இங்கே லாஜிக் எழுதும்போது நம்ம பிளெயினாக இஃபெல்ஸ்லேயே லாஜிக் எழுதிடலாம் சிம்பிளாக. ஏன்னா இருக்கிறதே காம்பினேஷன் கம்மி தான், மொத்தம் 8 வின்னிங் காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. ரைட். 8 காம்பினேஷன் தான், 3 ரோ 3 காலம் 6 ஆச்சு. இந்த பக்கம் ஒரு டயகனல், இந்த பக்கம் ஒரு டயகனல். ரைட். அந்த 8 லைனில் தான் ஏதோ ஒரு லைனில் எக்ஸோ ஓவோ இருந்ததுன்னா ரைட் அதை தான் நம்ம வின்னுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம தாராளமாக ஒரு சிம்பிள் இஃபெல்ஸில் ரைட் 8 எல்சிஃப் ஸ்ட்ரக்சரில் போட்டு முடிச்சிட முடியும். அப்போ 1Dயாக இருந்தால் எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை எழுதுறது. அதனால் நான் அதை 1D அரேவாக சூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் கேரக்டர் அரேவாக வச்சுக்கிறேன். கேரக்டர்ஸை தான் உள்ளே காட்ட போகிறேன், ஒரு சிங்கிள் கேரக்டரை காட்ட போகிறேன். ஏன்னா நான் எக்ஸ்னு போடணும் அல்லது ஓன்னு போடணும், அப்படி தானே. ஸோ அப்போ அது ஒரு கேரக்டர் அரேவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ அதை முடிவு பண்ணிட்டோம், 9 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 1D அரேன்னு. சரி. அப்போ இதை யூசர்கிட்ட எப்படி 3x3 காட்டுவீங்க? 2D அரேவாக இருந்தால் அப்படியே பிரிண்ட் பண்ணால் போதும், பிரிண்ட் தி அரேக்கான கோடு. இல்லை இது 1D அரே. அப்போ 1D அரேவை யூசர்கிட்ட 2Dயாக எப்படி காட்ட போகிறீங்க? ரைட். அப்போ அதுக்கான லாஜிக் எழுதணும். டிஸ்பிளே போர்டுனே தனியாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் நான் அந்த யூசருக்கு அதை ஒரு 3x3 2D அரேவாக எப்படி காட்ட போகிறேன்? இதுதான் என்னுடைய இமேஜ். இப்படி தான் அந்த அவுட்புட் இருக்க போகுது. இது ஒரு எம்டி போர்டு. ரைட். அப்போ அந்த எம்டி போர்டு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது. சின்ஸ் கேரக்டர் அலௌடுங்கிறதால 1 2 3 4 5 6 7 8 9 கேரக்டர் தான். இது நம்பர்னு நினைக்காதீங்க, இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் தான் அது. ரைட். அப்போ நான் டிஃபால்ட்டாகவே அந்த போர்டை கேரக்டர்ஸ் 1 to 9 தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போனா எனக்கு இன்புட் வாங்குறதும் ஈஸி. இப்போ யார் விளையாட போகிறாங்களோ, எக்ஸோ ஓவோ யார் விளையாட போகிறாங்களோ அவங்கக்கிட்ட எதில் உங்களுக்கு வேல்யூ செட் பண்ணணும்னு கேட்டால் போதும். அப்போ இப்போ எக்ஸ் விளையாட போகிறாருன்னா இப்போ அவர் 3ன்னு கொடுத்தாருன்னா நான் இதை எக்ஸ்ன்னு மாற்றிடுவேன்.
இப்போ அடுத்த ரவுண்டு ஓ விளையாட போகிறாருன்னா அவர் இதை கொடுக்க முடியாது, ஏன்னா 3 இல்லை. அப்போ என்ன நம்பர்ஸ் விசிபிளாக இருக்கோ அதில் ஒரு நம்பரை இவர் சூஸ் பண்ண போகிறார். இப்போ அவர் 5ன்னு சூஸ் பண்ணுறாருன்னா இதை நான் ஓன்னு மாற்றிடுவேன். அப்போ மீதி இருக்கிறது மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதை பண்ணிக்க முடியும். அப்போ நான் இந்த இடத்துல அதை டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுலேயே நான் இன்புட் அவுட்புட்டையும் முடிவு பண்ணிக்கிட்டேன். கேரக்டரில் எப்படி இன்புட் வாங்க போகிறோம். இப்போ நான் பிளேயருடைய நேம்ஸை அடுத்தது இன்புட்டாக வாங்கிக்கிறேன். இப்போ போர்டு என்னன்னு முடிவு பண்ணியாச்சு, பின்னாடி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. 2x2 எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, உள்ள ஆனால் 1 டைமென்ஷனலாக வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். கன்சோல் அப்ளிகேஷன் முடிவு பண்ணிட்டோம். ரைட், 3 or 5 ரவுண்ட்ஸ் விளையாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ பிளேயருடைய நேம்ஸை இன்புட்டாக வாங்கிக்கிறோம். பிளேயர் 1 யார், பிளேயர் 2 யார். இப்போ ஆனந்த் குமார்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இது ரெண்டையும் யூசர் இருந்து இன்புட்டாக வாங்கணும். இதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, பிளேயரை பற்றின டீட்டெயில்ஸை இன்புட்டாக வாங்கிக்கிறதுக்கு கெட் பிளேயர் டீட்டெயில்ஸ். அதை 2 வாட்டி கால் பண்ணி 2 பிளேயரை ஃபில்அப் பண்ணிக்கிறோம். ரைட், ஓகே. இப்போ கேமை பொறுத்த வரைக்கும் நான் முடிவு பண்ணிட்டேன் எக்ஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட். எப்பயுமே எக்ஸ் தான் முதல்ல விளையாடணும். ஆனால் யாருக்கு எக்ஸுங்கிற சிம்பிளை முதல்ல கொடுக்க போகிறோம், ஆனந்துக்கா குமாருக்கா? ஏன்னா இங்கே ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்குது. அதை ஒரு காயின் டாஸோ அல்லது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷனோ யூஸ் பண்ணி ரைட் யார் ஃபஸ்ட்டு விளையாட போகிறாங்க அல்லது யார் எக்ஸாக விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஆனந்துக்கா குமாருக்கா அப்படிங்கிறத ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் மூலியமாவோ இல்லை ஒரு காயின் டாஸ் கான்செப்டை நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ரேண்டம் நம்பர் வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். இது ஒரு தனி ஃபங்க்ஷனாலிட்டி. அப்படி யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கள கரண்ட் பிளேயர்னு வச்சிடுறேன். கரண்ட் பிளேயருங்கிறது எப்பயுமே எக்ஸில் ஸ்டார்ட் ஆகும். டிஃபால்ட்டாக கரண்ட் பிளேயர் அப்படிங்கிறவங்க எக்ஸுன்ற சிம்பிள் அசைன் பண்ணியிருப்போம் கரண்ட் பிளேயருக்கு. கரண்ட் பிளேயர் இப்போ ஆனந்தா குமாராங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். அவங்களுக்கு எக்ஸுங்கிற சிம்பிளை கொடுத்துட்டு அதிலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ ஆனந்த் எக்ஸா குமார் எக்ஸா, இப்போ ஆனந்த் எக்ஸ்னு வச்சுப்போம். ரைட், அவர் ஜெயிக்கிறாரு டாஸில். ஸோ அப்போ அந்த ஒன்ஸ் த கரண்ட் பிளேயர் இஸ் டிட்டர்மைண்ட் we can get the player input position for placing the current player symbol. அப்போ கரண்ட் பிளேயருடைய சிம்பிள், இப்போ கரண்ட் பிளேயர் அப்படிங்கிறவர் ஆனந்தா இருக்கிறாரு, எடுத்த உடனே எக்ஸ் தான் விளையாடணும். ஸோ அதனால் எக்ஸ் தான் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறாரு. அப்போ இந்த பர்டிகுலர் சிம்பிள் எந்த இடத்துல நீங்கள் எக்ஸுங்கிறத ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் அந்த போர்டை காட்டுவேன். அந்த போர்டில் எதெல்லாம் எம்டியாக இருக்கோ அங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ அவர் ஏதோ ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணுவார். கொடுத்த உடனே திரும்ப நான் அந்த போர்டை ரிஃப்ரெஷ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வாட்டி இன்புட் வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்ப அந்த போர்டை ரீட்ரா பண்ணணும். ஏன்னா போர்டோட கான்ஃபிகரேஷன் இப்போ மாறுது இல்லையா. ரைட், நான் இப்போ 5 அடிச்சுட்டு அந்த இடத்துல ஓன்னு போட்டேன், 3 அடிச்சுட்டு அந்த இடத்துல எக்ஸ்னு போட்டேன். அதை யூசர்கிட்ட காட்டணும்ல. அப்போ நான் ரீடைரக்ட் பண்ணி ரீட்ரா பண்ணணும். அப்போ எக்ஸோ அல்லது ஓவோ எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, கரண்ட் சிம்பிளை, கரண்ட் பிளேயருக்கான சிம்பிளை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ இது தனி மெத்தடு. இப்போ இது எல்லாமே தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டி, தனித்தனி மெத்தட்ஸாக நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். இல்லை சிலதெல்லாம் 2 மெத்தடாக கூட எழுதலாம். அப்போ இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது தனி மெத்தடாகவும் அதை கொண்டு போய் கரண்ட் பிளேயருக்கு செட் பண்ணுறது தனி மெத்தடாகவும். ரைட், அப்போ இன்புட் பொசிஷனை இன்புட்டாக வாங்கிறது தனி மெத்தடா, வாங்கி உள்ளே கொண்டு போய் போர்டில் அப்டேட் பண்ணுறது தனி மெத்தடா, அதுக்கப்புறம் போர்டை திரும்ப ரீபெயிண்ட் பண்ணுறது ரைட் அடுத்த மெத்தடு. இப்படி தனித்தனியாக மெத்தடாக எழுதிக்கிட்டே வர வேண்டியதுதான். ஓகே, அப்போ இது வாங்கியாச்சு. இன்புட்டை வாங்கி உள்ளே கொண்டு போய் எக்ஸோவோவோ மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ண உடனே அடுத்து பண்ண வேண்டியது 5 மூவ் நடந்திருக்கான்னு பார்க்குறோம். முதல்ல 5 or more மூவ்ஸ் நடந்திருக்கணும் டோட்டலாக. ரைட், அப்போ எக்ஸு ஓ மாறி மாறி விளையாட போகிறாங்க. ரைட், அப்போ எக்ஸ் ஒரு காயின் வைக்கிறாரு, ஓ ஒரு காயின் வைக்கிறாரு, திரும்ப எக்ஸ் இன்னொரு காயின் வைக்கிறாரு, ஓ இன்னொரு காயின் வைக்கிறாரு. ரைட், திரும்ப எக்ஸ் ஒரு காயின் வைக்கிறாரு. இந்த 5வது மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்போ 4வது மூவ் இருக்கும்போது யாருமே ஜெயிச்சிருக்க முடியாது. மொதல் 4 மூவில் 3 எக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 5வது மூவ் வரும்போது தான் 3 எக்ஸ் வருது, 6வது மூவ் வரும்போது தான் 3 ஓ வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட், அப்போ இந்த எக்ஸ்ஓவில் ஃபர்ஸ்ட் 5 மூவ்ஸ் முடிகிற வரைக்கும் நான் செக் பண்ணவே போகிறதில்ல கேமோட டீட்டெயில்ஸை. 5வது மூவ் அல்லது அதுக்கு மேலே வரும்போது இது ஒரு இஃப் கண்டிஷனு. செக் இஃப் த கரண்ட் பிளேயர் தான் ஜெயிக்க முடியும். எக்ஸ் மூவ் பண்ண உடனே ஓ ஜெயிக்க முடியாது, ஓ மூவ் பண்ணுறதுல எக்ஸ் ஜெயிக்க முடியாது. இப்போ எக்ஸ் தான் கடைசியாக காயின் நவுத்துறாருன்னு சொன்னால் அவர் தான் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சா அவர் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மூவுக்கும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ கரண்ட் பிளேயர் எக்ஸோ ஓவோ என்ன சிம்பிளோ அதை எடுத்துக்கிட்டு அந்த சிம்பிள் அந்த 8 காம்பினேஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்போ இந்த காம்பினேஷனில் இது 3, அதே மாதிரி இந்த 3 6 ஆச்சு. அப்புறம் இந்த டயகனல், அப்புறம் இந்த டயகனல், இது 8லையும் எக்ஸோ அல்லது ஓவோ இருக்கான்றதை செக் பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். எக்ஸோ ஓவோ யார் கரண்ட் பிளேயரோ அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆர்
இஃப் த கேம் இஸ் ட்ரா. கேம் இஸ் ட்ரானா என்ன அர்த்தம்? 9 மூவும் முடிஞ்சிருக்கும்னு அர்த்தம். 9 மூவும் நவுத்திருப்பாங்க, அடுத்து மூவ் பண்ணுறதுக்கே இருக்காது. அப்போ கேம் இஸ் ட்ராங்கிறது 9 மூவ்ஸ் ஆகிடுச்சாங்கிறது செக் பண்ணுறது. ரைட். அப்போ இந்த இது முடியும் போது ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க அல்லது ட்ரான்னு முடிவாச்சுன்னா அந்த லூப்பை பிரேக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டுக்கான ரிசல்ட்டை காட்டிடலாம், யார் வின்னு. அப்போ யார் வின்னுங்கிறத எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம்? ரவுண்ட் ரிசல்ட்டை காட்டுறதுக்கு தனியாக ஒரு மெத்தடு. இது கரண்ட் ரவுண்டோட ரிசல்ட்டை மட்டும் காட்டணும்னாலும் காட்டலாம், இதுக்கு முன்னாடி ரவுண்டோட ரிசல்ட்டோட சேர்த்து காட்டுறதுனாலும் காட்டலாம். அப்போ மொத்தமாக 3 ரவுண்டு நடந்திருக்கு, அதில் இவர் 2 ஜெயிச்சிருக்கிறாரு, இவர் 2 ஜெயிச்சிருக்கிறாரு, 1 ட்ரா இருக்குது அப்படின்னு காட்டலாம். அப்போ கரண்ட் ரவுண்டோட ரிசல்ட்டை தனியாக காட்டிட்டு டோட்டல் ஸ்டேட்டஸும் காட்டலாம். ரைட். அதுக்கப்புறம் பிளேயரோட ஸ்கோரை அப்டேட் பண்ணணும். ஏன்னா இது நம்ம பெஸ்ட் ஆஃப் 3 பெஸ்ட் ஆஃப் 5னு சொல்லிட்டோம். அப்போ இந்த பர்டிகுலர் ரவுண்டில் எக்ஸ் ஜெயிச்சிருக்கிறாரு, ஆனந்த் தான் எக்ஸாக விளையாண்டாரு. அப்போ ஆனந்த் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆனந்தோட வின் கவுண்ட்டு 1ன்னு மாறிடும், குமாரோட வின் கவுண்ட்டு 0ன்னு தான் இருக்கும், டோட்டல் கவுண்ட்டு 2 1, ஒரு கேம் தான் விளையாண்டுருக்கோம். ரைட். அப்போ டோட்டலு, அப்போ இதுதான் கேமோட ஸ்கோர் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. பிளேயருக்கான ஸ்கோர் அப்டேட் பண்ணிடுறோம். ரைட். அடுத்தது இப்போ ஓவரால் கேமை யாராவது ஜெயிச்சிருக்காங்களான்னு பார்க்குறேன். இப்போ ஏன்னா இப்போ ஆனந்த் இன்னொரு ரவுண்டு விளையாண்டு ஆனந்த் 2 வந்துட்டாருன்னு வச்சுப்போம். ரைட். பெஸ்ட் ஆஃப் 3ன்னு வச்சுப்போம். அப்போனா இப்போ ஆனந்த் ஜெயிச்சிட்டாரு, அந்த 3வது ரவுண்டை விளையாடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா விளையாண்டு இவர் ஜெயிச்சா கூட ஆனந்த் தான் வின்னரு, இல்லை ட்ரா ஆனாலும் ஆனந்த் தான் வின்னரு. ஸோ அப்போ கேம் முடிஞ்சிருச்சான்னு பார்க்குறோம். ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு தெரியும், அந்த ரவுண்டு முடிஞ்ச உடனே கேம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம். கேம் வின் ஆகிருந்தாலோ அல்லது ட்ரா ஆகிருந்தாலோ அதுக்கான அவுட்டர் லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு கேமுக்கான ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணிடுறோம். இத்தனை ரவுண்டு நடந்தது, அதில் இத்தனை ரவுண்டு ஆனந்த் விளையாண்டாரு, ஜெயிச்சிட்டாரு, அதனால் ஆனந்த் தான் கேமை வின் பண்ணுறாருன்னு காட்டிட்டு முடிச்சிடலாம். ரைட். இல்லை ட்ராவில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் காட்டலாம். இவங்க 2 அவங்க 2, 1 ட்ராவில் முடிஞ்சிருக்குன்னா கேமே ட்ராவில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டலாம். ஓகே. இப்படி எதுவுமே நடக்கலை, பிளேயர் ஸ்கோர் அப்டேட் பண்ணிட்டேன், கேம் முடியலை, அப்போ நான் அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ரைட். இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு, அப்போ அடுத்த ரவுண்டுக்கு போங்க. அப்போ இந்த ரவுண்டில் ஆனந்த் எக்ஸா விளையாண்டுருந்தாருன்னா அடுத்த ரவுண்டில் குமார் எக்ஸா விளையாடுவார், ஆனந்த் ஓவா விளையாடுவார். அதை மாற்றி விட்டுறணும். திரும்ப அடுத்த ரவுண்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். இப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்கும். ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் ரைட், இது ஃபைனல் ரவுண்டுனா அப்போ பெஸ்ட் ஆஃப் 3ன்னு சொல்லும்போது அந்த 3rd ரவுண்டு யார் விளையாட போகிறாங்க? முதல்ல ஆனந்த் டாஸ் ஜெயிச்சார், அதனால் எக்ஸா விளையாண்டாரு. அப்போ அடுத்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக குமார் எக்ஸா விளையாண்டாரு. இப்போ 3வது ரவுண்டுங்கிறது தான் டிசைடிங் ரவுண்டு. இப்போ இதில் ஆனந்த் தான் விளையாடுவார்னு சொல்லக்கூடாது, இங்கே இன்னொரு வாட்டி டாஸ் போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி ஜெயிச்சதை வச்சே இவரே திரும்ப ஜெயிச்சிட்டு இருக்கணுன்றது இல்லை. அப்போ இன்னொரு டாஸ் ஸ்டைல் போட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இதில் யார் விளையாட போகிறாங்கன்றதை முடிவு பண்ணி அவங்கள விளையாட விடலாம். இல்லைங்க இது எதுக்குள்ளேயுமே வரல, ரவுண்டே வின் ஆகலை, அப்போ இங்கே ரைட், இது ரவுண்டு வின் ஆனாதான், இதுக்குள்ளே வந்தாதான், இந்த இஃபுக்குள்ளே வந்தாதான். அப்படி வராத பட்சத்தில் நம்ம இங்கே இருந்துருப்போம். கரண்ட் பிளேயர் என்னன்னு செக் பண்ணி பார்க்குறோம், அவங்க வின் பண்ணலைன்னா நேராக இங்கே வந்துருங்க, அந்த ரவுண்டே இன்னும் முடியலை. அப்போ கரண்ட் பிளேயரு எக்ஸிலேருந்து ஓவுக்கோ அல்லது ஓலேருந்து எக்ஸுக்கோ சுவிட்ச் ஆகிடும். இப்போ ஆனந்த் விளையாண்டுருக்கிறாரு எக்ஸு, அப்போ அடுத்து யார் விளையாடணும்? ஓ விளையாடணும். அப்போ சிம்பிளை மட்டும் மாற்றிட்டு, இந்த ரவுண்டுலேயே சிம்பிளை மட்டும் மாற்றிட்டு திரும்ப ஸ்டெப் 8லேருந்து 11 வரைக்கும் இருக்கிறத திரும்ப விளையாண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ரவுண்டு முடிகிற வரைக்கும். ஸ்டெப் 8ன்னா இப்போ கரண்ட் பிளேயரை மாற்றிட்டீங்க, எக்ஸ் இருந்த இடத்துல ஓ வச்சுட்டீங்க. இப்போ ஓக்கான இன்புட் பொசிஷன் என்னன்னு கேட்கும், அவர் இன்புட் கொடுப்பாரு, திரும்ப உள்ளே போய் போர்டை மாற்றி காட்டிடுவோம். அந்த 5 மூவ் ஆயிருக்கான்னு பார்ப்போம், ஆகலையா திரும்ப இங்கேயே வந்துடும். ரைட். எக்ஸை ஓவாக மாற்றிடுவோம், ஓவா இருந்தவங்களை எக்ஸாக மாற்றிடுவோம், திரும்ப விளையாட சொல்லுவோம். இப்படியே கரண்ட் பிளேயரை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ரவுண்டு முடிஞ்சிடும். ரைட். அதுக்கப்புறம் கேமுக்கான ஸ்கோர் அப்டேட் ஆகி கேம் ரன் ஆகிட்டு இருக்கும். கேம் எப்போ முடியுதோ அப்போ அது பிரேக் பண்ணிவிட்டு லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு கேமுக்கான ரிசல்ட்ஸை காட்டிடும். ரைட். இப்படி இந்த 12 ஸ்டெப்பாக உள்ளுக்குள்ளே தனித்தனி மெத்தட்ஸாக எப்படி என்னென்ன மெத்தட் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சின்ன பார்ட்டாக என்னென்ன மெத்தட்ஸாக, அப்போ அந்தந்த மெத்தடை சொல்லும்போது அதுக்கு என்ன நம்ம டிசிஷன் எடுத்தோம், ஏன் அந்த டிசிஷன் எடுத்தோங்கிறதையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் நான் 1D வச்சுக்கலாம், ஏன் நான் 2D வச்சுக்கல. ரைட். அப்போ 1D இருக்கும்போது 2D எப்படி டிஸ்பிளே பண்ணுறேன், அப்போ அதுக்கான லாஜிக். அப்போ இந்த மாதிரி எதெல்லாம் கிரிட்டிக்கலான விஷயமா இருக்கோ இதுக்கான கோட் ஸ்னிப்பட்ஸை, இதுக்கு நம்ம எழுதுகிற கோடை சின்ன பார்ட்டை மட்டும்
கோட் ஸ்னிப்பட்டாக எடுத்து ரைட் அதையும் நம்மளுடைய டாக்குமெண்டேஷனில் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரைட், இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் மார்க் டவுன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். அது முடிக்கும் போது உங்களுக்கு கோட் ஸ்னிப்பட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஹைப்பர் லிங்க் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு மார்க் டவுன் ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு விஎஸ் கோடை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மார்க் டவுன் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிற வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே ஒரு ஐடியா கிடச்சிரும். ரைட், ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ரைட், அந்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான கோட் ஸ்னிப்பட்ஸ்னு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எங்கே போடணும், இல்லை வீடியோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு கொடுக்குறேன்னா அதை எங்கே கொண்டு போய் நான் எம்பட் பண்ணணும் என் டாக்குமெண்டேஷனில் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஒரு அவுட்லைன் கிடச்சிரும். ஸோ டிக் டாக் டோ அப்படிங்கிறத ஒரு ப்ராஜெக்டாக எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மெத்தட்ஸாக அதை உடைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட், இதில் உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷனோ இல்லை இதுக்கான லாஜிக் மட்டும் எனக்கு எழுதி காட்டுங்க அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் தாராளமாக அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரைட், நாங்கள் உங்களுக்கு அதுக்கான வீடியோவே அப்லோட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா அந்த கோடை நான் எழுதி உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளையாக கொடுக்குறேன். ரைட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.